ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா திருப்பதி மலை மேலே அங்கே இருக்கிற ஆகாஷ கங்காவுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம கடைசியாக பார்த்தது பாப்பா விநாசம் பார்த்தோம். அங்கேருந்து இப்போ ஆகாஷ கங்கா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆகாஷ கங்கா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆகாஷ கங்காவுக்கு நம்ம கீழே நடந்து போனோம். ஸோ போகிற வழியில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அப்படியே அது வணங்கிட்டு அப்படியே போகலாம். ஸோ அப்படியே கீழே படிக்கட்டில் அப்படியே டவுனில் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே மெதுவாக டவுனில் இறங்கி அப்படியே கீழே போகலாம். ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸ்லேயே நிறைய கடைகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எதனா வேணும்னா இங்கே கடைகளில் எதனா வாங்குறதுனா வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலைகளெல்லாம் சைடில் இருக்கும், அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலாம். எதனா பொருள்கள் வேணால் வாங்குறதா வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே கீழே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் டவுனில். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஏரியாவில் இருக்கிற குரங்கு மாதிரி இங்கே ஒரு குரங்கு இருக்குது. ஸோ அப்படி வாங்க போகலாம் அப்படியே பார்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த திருப்பதியில் கல்கண்டெல்லாம் கிடைக்கலாம், அந்த மாதிரி கற்கண்டு. ஸோ நம்மளுக்கு வேணுன்றதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். திருப்பதி பிரசாதம்னுட்டு கயிறு எல்லாமே இங்கே விற்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே ஆகாஷ கங்கா தீர்த்தம் தண்ணி போகிற ஏரியா. கீழே இந்த பள்ளத்தாக்கில் தான் தண்ணி போகுது. ஸோ இது கீழே இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், கீழே இறங்கி போய் குளிக்கிறதுக்கு விடுவாங்க. ஆனால் இப்போ விடுறாங்களா என்னன்னு தெரில. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே நான் கீழே இறங்கி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வழியே இப்படி இறங்கணுன்னா இங்கே சைடில் ஒரு கேட் இருக்கும். இப்போ நம்ம முதல்ல இங்கே தீர்த்த பாருங்களேன், இந்த கேட் வழியாக ஸ்டெப் இருக்குங்களா, இந்த ஸ்டெப் வழியாக தான் கீழே இறங்கி போனோம் குளிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ விடுறதில்ல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இங்கே தீர்த்தம் வரும், அந்த தீர்த்தத்தை தலைக்கு தெளிச்சிட்டு வரலாம். பார்த்தீங்களா இந்த தண்ணி, இதுதான் ஆகாஷ கங்கா தீர்த்தம். ஃபுல்லாக ஊற்று மாதிரி தண்ணி ஃபுல்லாக போகுது பார்த்தீங்களா. இங்கே இந்த சைடில் அந்த கால்வா மாதிரி தெரியுது பாருங்கள், சின்னசாக கட்டியிருக்கேன். அது வழியாக தண்ணி நம்மளுக்கு இப்படிக்கா திருப்பி வரும். அதில் நம்ம எடுத்து தலைக்கு தெளிச்சிட்டு போகலாம். அதேமாதிரி பாட்டில்லையும் தண்ணி வேணுன்றதை பிடிச்சிட்டு போகலாம். தீர்த்தம் திருப்பதி மலை மேலே ஆகாஷ கங்கா தீர்த்தம்ட்டு அதை பாருங்கள். அங்கேயும் அந்த பாறைக்கு இடுக்குலேயும் தீர்த்தம் வரும். ஸோ முதல்ல நம்ம இங்கே இருக்கிற தீர்த்தத்தை தலைக்கு தெளிச்சிட்டு அங்கே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பாறைக்கு இடுக்குலையும் இங்கே தீர்த்தம் வரும். இங்கேயும் பூஜை பண்ணிவிட்டு இங்கே தீர்த்தத்தை தெளிச்சிட்டு போவாங்க. இப்போ ஒருத்தர் போயிருக்கார் பாருங்களா, தெளிச்சிட்டு வருவார். அந்த மாதிரி நம்ம போய்ட்டு வரலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாஷ கங்கா, ஸோ இது ஆஞ்சநேயரோட தாய் அஞ்சனாய் தேவி தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இங்கே வணங்கிட்டு பூஜை பண்ணிட்டு போவாங்க ஃபேமிலியோடு. ஸோ அது ஐயர் பூஜை பண்ணிடுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சனாய் தேவி கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கீழே ஏதோ மோட்டர் ரிப்பேர் ப்ளம்பிங் ஒர்க் போகிறவங்க அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இங்கே வாட்டர் பாட்டில் 10 ரூபீஸ் தீர்த்தத்துக்கு, முடிஞ்சால் வாங்கி தீர்த்தம் பிடிச்சிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இங்கே முடிஞ்சால் இந்த மசாலா பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு.